இங்க ஒரு பில்டிங்ல பாத்தீங்கன்னா நெருப்பு பிடிச்சிருச்சு. நெருப்பு பிடிச்சோன்னே அங்க இருக்க மக்கள் எல்லாம் அந்த பில்டிங்கோட மேல வந்து எங்களை காப்பாத்த கடவுள் வரமாட்டாரான்னு வேண்டுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, மக்கள் எல்லாம் உருவாக்குன இந்த கடவுள் வந்து அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக மழையை உருவாக்கி கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு கடுப்பானதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரையும் அழிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட்ட சொல்லி ஒரு விஷத்தை ஸ்ப்ரே பண்ண சொல்றாரு. உடனே அவங்க எல்லாரும் கிருமி வந்து இறந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஆன்டிபாடிலாம் கிரியேட் ஆயிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபயரை கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்த்து கடுப்பான கடவுள் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டை சொல்லி அதை அணைக்க சொல்றாரு. அதை அணைச்சதுக்கப்புறம் எல்லாரும் சேட் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க எப்படியோ மறுபடியும் சந்தோஷமாயிடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா கடவுள் வந்து யானையை விட்டு அட்டாக் பண்றாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கையிலேயே கடவுள் வந்து ஒரு நாள் தூங்கிடுறாரு. ஆனால் அவர் தூங்கி பல வருஷத்துக்கு அப்புறம் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. எல்லாருமே கடவுளை மறந்துடுறாங்க. இதனால கடுப்பானவர் அவரோட அசிஸ்டண்ட்டை சொல்லி அங்கே ஒரு நெருப்பை கொளுத்தி போடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துக்கிறேன்.